இப்ப இந்த நியூக்ளிக் ஆசிட் எப்படி உருவாயிருக்கு, இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, ஹவு அப்படின்றத டீடைல்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நியூக்ளிக் ஆசிட்னா என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாலிமர் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ பாலிமர் அப்படின்னா வந்து பெரிய ஒரு சின்ன சின்னதா மொத்தமா கட்டி ஒரு பெரிய விஷயம். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு படிக்கட்டு மாதிரி பெருசா வந்து இருக்குல்ல, இது வந்து ஒரு பாலிமர், இது வந்து நியூக்ளிக் ஆசிட்னு வச்சுக்கோங்க. இதோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கு. இப்போ அதுக்குள்ள இருக்க ஒவ்வொரு படியை தான் நம்ம வந்து மோனோமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல இருக்க மோனோமர் எது அப்படின்னா நியூக்ளியோடைட்ஸ். இங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு மோனோமர், அதுக்கு மேல இன்னொரு ஒரு படி இருக்கு, இது ஒரு மோனோமர், அதுக்கு மேல இன்னொரு ஒரு படி இருக்கு, இன்னும் இது ஒரு மோனோமர். சோ இந்த மாதிரி படிக்கட்டு ஒன்னொன்னா சேர்ந்து இந்த பாலிமர் நியூக்ளிக் ஆசிட் வந்து உருவாயிருக்கு. சரி, ஓகேப்பா. இந்த 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 ஒரு பனிக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா 3 காம்பனன்ட் இருக்கு. ஸோ நியூக்ளியோடைடு அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா அதுல முக்கியமா 3 காம்பனன்ட்ஸ் வந்து இருக்கும். வந்து பாஸ்பேட் குரூப். ஸோ இதனாலதான் இதுக்கு வந்து அந்த அசிடிக் கேரக்டர் நம்ம ஆசிட்னு சொல்றோம். அதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வர்றதே இந்த பாஸ்பேட்னால தான். செகண்ட் வந்து இந்த 5 கார்பன் சுகர். ஸோ 5 கார்பன் சுகர் இங்க வந்து நம்ம பென்டோஸ் வந்து எடுத்துக்கோம். இது வந்து டிஎன்ஏல ஒரு மாதிரி இருக்கும், ஆர்என்ஏல ஒரு மாதிரி இருக்கும். ஸோ டிஎன்ஏல வந்து அது ரிபோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது ஆர்என்ஏல வந்து டிஆக்சி ரிபோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எதனால அப்படின்னா இந்த ரிபோஸ் சுகர்ல வந்து OH குரூப் வந்து இருக்கும் செகண்ட் பொசிஷன்ல. இதுவே இங்க டிஆக்சி ரிபோல பார்த்தோம் அப்படின்னா டி ஆக்சினா என்ன, டி ஆக்சி, அதாவது ஆக்சிஜன் வந்து இல்லாம போறதுதான் டி ஆக்சின்னு சொல்லுவோம். சோ அதனால OHக்கு பதிலா வெறும் H மட்டும் இருக்கும். அதனால இது டிஆக்சி ரிபோஸ் சுகர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பென்டோஸ் அப்படின்னா இதுல வந்து 5 கார்பன் இருக்கனால இதை பென்டோஸ் சுகர் அப்படின்னு சொல்றோம். சோ 5 கார்பன் சுகர் பென்டோஸ் சுகர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், டிஎன்ஏல ரொம்ப ஸ்பெசிபிக்கா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நைட்ரோஜினஸ் பேஸ். சோ இதை வந்து NB அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க, இல்ல பேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இந்த நைட்ரோஜினஸ் பேஸ் என்ன அப்படின்னா அதுல வந்து 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து பியூரின், இன்னொன்னு வந்து பைரிமிடின் அப்படின்னு சொல்லிட்டு. இது பைரிமிடின் இல்ல பிரமிடின் வாங்கிய ஒரு மாதிரி ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, நம்ம பைரிமிடின் அப்படின்னே வச்சுக்குவோம். ஓகே, சோ பியூரின்ல பார்த்தோம் அப்படின்னா அடினைன் குவானைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேசஸ் வந்து இருக்கும். இதுவே பைரிமிடின்ல பாத்துக்கிட்டோம் அப்படின்னா சைட்டோசின், தைமின், யுராசில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து இருக்கும். சோ இப்படிதான் வந்து இந்த இதுல வந்து எது வேணாலும் இருக்கலாம். இப்ப இங்க இந்த பேஸ்ல வந்து இது வந்து A இருக்கலாம், C இருக்கலாம், G இருக்கலாம். RNA இருந்துச்சு அப்படின்னா யுராசில் வந்து இருக்கும். இதுவே DNA இருந்துச்சு அப்படின்னா யுராசிலுக்கு பதிலா டைமின் வந்து இருக்கும். சோ ACGT இப்ப நீங்க எது வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் தான் நைட்ரோஜனஸ் பேசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இருக்கு. அதாவது இப்ப சில இடத்துல வந்து நியூக்ளியோசைடு அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இது என்ன நியூக்ளியோசைடு பாத்தீங்க அப்படின்னா சின்ன டிஃபரன்ஸ் தான், ஆனா நமக்கு நிறைய இடத்துல வந்து குழப்பம். எது நியூக்ளியோசைடு எது நியூக்ளியோடைடுன்னு வந்து குழப்பம். சோ வெறும் பேஸும் சுகரும் மட்டும் இருக்கு அப்படின்னா, வெறும் இந்த பேஸும் இந்த சுகரும் மட்டும் இருக்கு அப்படின்னா அதை நியூக்ளியோசைடு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இந்த மட்டும் இருக்கு அப்படின்னா, இங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும், வெறும் சுகரும் இந்த பேஸும் மட்டும் இருக்கு அப்படின்னா அதை நியூக்ளியோசைடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சைடுனா குட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே டைடுனா நம்ம அலையதான் டைடு அப்படின்னு சொல்லுவோம். சோ டைடு அப்படின்னா அலை வந்து பெருசா இருக்கும்ல, அப்படின்னா பேஸ் சுகர் பிளஸ் பாஸ்பேட். சோ இந்த பாஸ்பேட்டும் சேர்ந்துருச்சு அப்படின்னா மொத்தமா இதை வந்து நியூக்ளியோடைடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 2 விதமா ஞாபகம் வச்சுக்கலாம். சைடு அப்படின்னா குட்டியா வந்து இருக்கும், டைடு அப்படின்னா அலை மாதிரி பெருசா இருக்கும். எது பெருசா இருக்கும், 3 மாலிகுல் இருந்துச்சுன்னா பெருசா இருக்கும். சோ பாஸ்பேட், சுகர், இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் இது 3 சேர்ந்தது நியூக்ளியோடைடு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா சில பேர் இப்படி ஞாபகம் வச்சுக்காங்க, சுகர் பேஸோட டையா இருக்கனால நம்ம இதை வந்து நியூக்ளியோடைடு அப்படின்னு வந்து சொல்றோம். சோ பாஸ்பேட் வந்து சுகரும் இந்த பேஸோட இங்க வந்து டையா இருக்கு. சோ டையா இருக்கனால அதை நியூக்ளியோடைடு அப்படின்னு வந்து சொல்றோம். இப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா மறந்துடாம இருக்கணும், அதுதான் நமக்கு வந்து இது விஷயம். அடுத்து லாஸ்ட் வந்து பேக் போன் ஆஃப் டிஎன்ஏ எதுன்னு கேட்பாங்க, அதாவது பேக் போன் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் எதுன்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து சுகரும் பாஸ்பேட்டும். ஸோ எதனால இது பேக் போன் சொல்றாங்க அப்படின்னா இந்த சுகரும் பாஸ்பேட்டும் பாத்தீங்க அப்படின்னா இங்க போட்டிருப்பாங்க, இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க பேக் போன் அப்படின்னு, சுகர் பேக் போன், சுகர் பாஸ்பேட் பேக் போன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சுகரும் பாஸ்பேட்டும் வந்து நமக்கு எப்பயுமே மாறாது, எல்லா நியூக்ளிக் ஆசிட்லயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எது மாறும் அப்படின்னா இந்த பேசஸ் தான் வந்து மாறும். சில இடத்துல A இருக்கும், சில இடத்துல T இருக்கும், சில இடத்துல C இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பேஸ் மாறுறதுனால நம்ம பேக் போன் எப்பயும் நேரா வந்து இருக்கணும். பேக் போன் நேரா என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சுகரும் பாஸ்பேட்டும் சேர்ந்துதான் பேக் போன். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து நீங்க SPB அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ SPB அதாவது சுகரும் பாஸ்பேட்டும் சேர்ந்ததுதான் பேக் போன் அப்படின்றத நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நம்ம நியூக்ளிக் ஆசிட்ல வந்து பார்த்தது என்ன அப்படின்னா நியூக்ளிக் ஆசிடோட மோனோமர் வந்து நியூக்ளியோடைடு. நியூக்ளியோடைடுல முக்கியமா 3 விஷயம் வந்து இருக்கு. பாஸ்பேட் அதுதான் வந்து நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்து கொடுக்குது. 5 கார்பன் சுகர் அதாவது பென்டோ சுகர்னு சொல்லுவாங்க. டிஎன்ஏவா இருந்தா அது வந்து ரிபோஸ் சுகர். டிஎன்ஏவா இருந்துச்சு அப்படின்னா டிஆக்சி ரிபோஸ் சுகர். இதுவே RNAவா இருந்துச்சு அப்படின்னா வெறும் ரிபோஸ் சுகர். அதை தாண்டி உள்ள வந்தோம் அப்படின்னா நைட்ரோஜனஸ் பேசஸ்
பேசஸ் வந்து இருக்கும். அதுல வந்து அடினைன், குவானைன் இது ரெண்டும் சேர்ந்தது பியூரின் அப்படின்னு சொல்லுவாங்க. பைரிமிடின்ல வந்து நமக்கு சைட்டோசின், தைமின், யுராசில் தாண்டி நம்ம நியூக்ளியோசைடு அப்படின்னா வந்து வெறும் பேஸும் சுகரும் சேர்ந்தது நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டே ரெண்டு விஷயம் தான். இதுவே 3 விஷயத்தை சேர்ந்தது நியூக்ளியோடைடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பேஸ், சுகர், பாஸ்பேட். லாஸ்ட் வந்து இந்த சுகரையும் பாஸ்பேட்டையும் வந்து நம்ம பேக் போன் ஆஃப் இந்த நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுதான் நியூக்ளிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர்.